வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு மஷ்ரூம் சாஸ் செய்து அதில் நம்ம மேக்ரோனி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளவும் செய்ய போகிறது கிடையாது. இதில் ஒரு ஹாஃப் போர்ஷன் தான் செய்ய போகிறேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூம். இதில் வந்து நம்ம முழுமையாக கட் பண்ணி தூர போடுறது கிடையாது. இந்த பிளாக்ஸ் பாட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு மற்ற எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணுதேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ இது நல்லா பூண்டு நல்லா ஒரு 5 பல்லு, பெரிய பல் இருக்கும். இது நல்ல ஒரு கார்லிக் ஃப்ளேவர் வரும் இந்த சாஸ். இப்போ கொஞ்சம் நல்லா அது வந்து பர்ன் ஆகாமல் லைட்டாக எல்லாமே போட்டுறணும். லைட்டாக இதை நம்ம சாஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு அடுப்பை ஸ்லோ வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தான். அதோட உப்பு, காய், கொஞ்சோண்டு பெப்பர், மிளகு நீங்கள் நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் டாஸ் பண்ணால் போதும். இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூமை நம்ம கால்வாசி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம அரைச்சி, அதாவது மையாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சி எடுக்க போகிறோம். கால்வாசி வச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பீசஸ் சாப்பிடும்போது பீசஸ் தேவை, இவ்வளோ வச்சுருங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் மஷ்ரூம் குழம்பு போட்டிருப்பேன், அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செய்தீங்கன்னா. இப்போ இது நான் இப்போ பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரோடு சேர்த்து நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். மாதிரி இப்போது ரெட் சில்லி, இந்த மாதிரி அதாவது காஞ்ச மிளகா நல்லா லைட்டாக வாசனை வரும். இப்போ ரெட் சில்லி நல்லா வாசனை வந்தோடனே பூண்டு, இது வந்து பூண்டோட வாசனை தான் இருக்கணும். அதனால் நான் பூண்டு அதிகமாக சேர்க்குறேன். என்றைக்குமே மஷ்ரூமோட கார்லிக் பூண்டு வந்து நல்லா சூட் ஆகும், டேஸ்ட்டும் நல்லா இன்னும் கூட்டி கொடுக்கும். ஆனியன் சேர்க்குறேன். இது வந்து ஒயிட் ஆனியன், டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வரும். நீங்கள் எந்த ஆனியனும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது நல்லா லைட்டாக ஷைன் ஆகிடும். இந்த மாதிரி சாஃப்டானால் போதும். இப்போ இந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிடணும். இது வந்து உங்களுக்கு எல்லாமே அரைக்கணும் அப்படின்னா அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஆனியன் போட வேண்டாம், எனக்கு கார்லிக் பூண்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட பூண்டு மட்டும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் சாஸ் வேணும் அப்படின்னால இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப வேகக்கூடாது அந்த மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா பால் ஆட் பண்ண மாதிரி ஸ்லோவாக அடுப்பை வச்சுக்கிடணும். நீங்கள் டொமேட்டோ பியூரி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கிடலாம். அது இன்னொரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் க்ரீமும் மில்க்கும் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். பெப்பர், மிளகு நல்லா தூவிக்கோங்க. கொஞ்சோண்டு நம்ம ஹெர்ப்ஸ், அதை இட்டாலியன் ஹெர்ப்ஸ், இது போடாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு மஷ்ரூம் ஃப்ளேவர் தான் நமக்கு தேவை. அந்த மாதிரி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. இப்போ கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கணும். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுக்கிடணும். கொஞ்சோண்டு சால்ட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கொஞ்சோண்டு சீஸ், நார்மல் க்யூப் சீஸு, அமுல் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன்.
ஒரு 7 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். ஓவர் குக் ஆகக்கூடாது பாஸ்தா. இந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ பியூரி வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுட சுட சர்வ் பண்ணி ரெடி ஆகிட்டு இது வந்து சுட சுட சாப்பிட்றணும். நம்ம கோல்டாலாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செய்து கொடுங்க. எல்லா பாஸ்தாலையும் இந்த மாதிரி செய்யலாம். இந்த சாஸு இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.